விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மனம் அதிவேகமாக செயல்படும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகள் சார்ந்த நலன், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா மனம் அதிவேகமாக செயல்படக்கூடிய தன்மையில் விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய சிறு சேமிப்பை செய்வாங்க. சேமிப்பை தொடங்கலைன்னா இப்போ தொடங்கி இதான் பரிகாரமே. ஏன்னா உங்களுடைய சேமிப்புகள் என்பது நாளைய ஏன்னா குரு அதிசாரமாக பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வரும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். ஸோ அப்போ அந்த கால பண தேவைகள் அதிகமாக. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் சேமிப்பு வைப்பது மூலமே வரக்கூடிய அடுத்த காலங்களில் அதை செலவு செய்வதற்கு வசதியாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணவங்க எல்லாமே குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக. ஏன்னா குரு உச்சம் அடையும் போது என்னென்னாக்கா குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கார். ஸோ குழந்தை பேருக்கு காத்திருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் என்பது கண்டிப்பாக அமையும். ஸோ மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்தில் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் தொழில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலயமா நிறைய பேருக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நண்பர்களும் தொழில் ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களால் தொழிலில் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்கள்கிட்டையும் சரி தாய்மாமன் உறவுகிட்டையும் சரி கொஞ்சம் விருச்சிக ராசி மட்டும் எப்போதும் கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.